வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது ஆர்ஆர்பி பிஓ ஃபிலிம்ஸோட ஸ்லாட் 3 அனாலிசிஸ். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ என்னென்ன வந்திருக்கு, என்ன குட் அட்டம்ப்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் ஆஃபரை பார்த்தீங்கன்னா நாளையோட என் பண்ண போகிறோம். 399க்கு 3 மந்த்தும் 789க்கு 1 இயர் வேலிடிட்டியும் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னமுமே ஒரு கரெக்டான வேவ் லென்த்தில் வரல, நான் சரியாக படிக்கலை, இன்னும் பெஸ்ட் எஃபர்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அன்னோன் பர்சன் சீட்டிங் வந்திருக்கு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு, டெசிக்னேஷன் பசில் வித் வேரியபிள்ஸ் வந்திருக்கு, ஃப்ளோர் வித் ஃப்ளாட் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு, அதை மாதிரி சிலாயிசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங், டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கு, அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு அந்த வேரி அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு மந்த் பேஸ்டு பஸ்ஸில் இருந்திருக்கு. இதுதான் ரீசனிங்கில் இருந்தது. ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 21லேருந்து 27 போட்டிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் டேபிள் டிஐ இருந்திருக்கு, மிஸ்ஸிங் நம்பர், அந்த மாதிரி குவாட்ரட்டிக், அர்த்தமெட்டிக் சம் வந்திருந்திருக்கு. ஸோ குவான்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் ஓரளவு பரவாயில்ல. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட அட்டம்ப்ட்டுமே ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 48 to 56 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஈவினிங் ஒரு ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். ஸோ உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 10-10